பாட்டுக்கு வரல. கலெக்டர் ஆபீஸ்ல போய் பார்த்தோம். போய் பார்த்து மனு கொடுத்தோம். மனு கொடுத்தப்ப வந்து அப்பவே வந்து இந்த பாலம் சேங்ஷன் ஆயிருச்சு, வரைபடம்லாம் வந்துருச்சு, சீக்கிரம் கூடிய விரைவில் வந்து பால பணிகள் ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த விபத்துங்கிறது தினம் தினம் நடக்குது. ஆனா இது சம்பந்தமா ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எம்எல்ஏவா இருந்த காலத்திலேயே எங்க கூட நின்று இந்த இடத்துல போராடினாரு. இப்ப 5 வருஷமா மந்திரியா இருந்திருக்காரு. ஆனா இது வரைக்கும் இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுத்திருக்காருங்கிறது தெரியல. அதே மாதிரி காவேரி பாலத்துல அந்த டமுக்கு சவுண்டு வர்றதுக்காக 105 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி துரிதமா அந்த பாலம் வேலை நடக்குது. அங்க வந்து சொகுசுக்காக அந்த பாலம் போடப்படுது. ஆனா இங்க டெய்லி உயிர் போயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு கிட்டத்தட்ட 300 பேர் இறந்துருக்காங்க. அவன் எதுக்கோ செத்தா 10 லட்சம் 20 லட்சம் நஷ்டீடு கொடுக்குறீங்க. இங்க செத்தா அவ்வளவுதான், பாடி தூக்குறது கூட ஆள் கிடைக்க மாட்டேங்குது. ஒவ்வொருத்தரும் நாங்க வச்சுட்டு போராட வேண்டி இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் அதாவது சாயந்தரம் வீட்டுக்கு போனாதான் நிச்சயம். அதாவது ஊனமுற்றவங்க நடந்து போறதுக்கு கூட வழி இல்லை சார். சர்க்கார் பாளையத்துல இருந்து அந்த பக்கம் நடந்து போறதுக்கு கூட வழி இல்லை. எங்க சட்டத்துல இருக்கு ஒரு பாலத்தை ஒரு ரோட க்ளோஸ் பண்றாங்கன்னா நடந்து போறது கூட வழி இல்லாம க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லி அன்னைக்கு வந்து இருக்கிற மந்திரி, அந்த காலத்துல இருக்கிற மந்திரி, நான் காலையில போட்டு தரேன், நான் சாயந்தரம் போட்டு தரேன், நைட்டோட நைட்டா அதை மூடி க்ளோஸ் பண்ணாங்க. இன்ன வரைக்கும் நடந்து போறது கூட அந்த இடத்துல ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கல. ஆடு மாட்டை விட மோசமா போயிட்டோமா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம்? இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களா? ஓட்டு போடுறதுக்கு அரசியல்வாதி ஊருக்குள்ள வர்றது இல்லையா?